ஹாய் நண்பா, தபால் துறையிலிருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு. அதாவது தபால் துறை வங்கியான இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்ல இருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 348 காலியிடங்கள் வந்திருக்கு. இந்த ஜாபுக்கு எக்ஸாம்லாம் கிடையாதுங்க. ஃப்ரெஷர் ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்றேன். எனக்காக இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுங்க. தபால் துறை வங்கியான இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்ல இருந்து தற்பொழுது நாடு முழுவதும் வேலை வாய்ப்பு வந்திருக்கு. இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன், அதாவது தபால் துறையின் கீழ் வரக்கூடிய தபால் துறை வங்கி வேலை வாய்ப்புங்க. அரசு வேலை வாய்ப்பு. எக்ஸிகியூட்டிவ் கேட்டகரிக்கு தான் தற்பொழுது ஓபனிங்ஸ் விட்டுருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் அக்டோபர் 9ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது இன்னையில இருந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 29. சரியா பாத்தீங்கன்னா ஒரு 20 நாட்கள் மட்டும் தான் டைம் கொடுத்திருக்காங்க. என்ன ஜாப் ரோல் அப்படின்னா எக்ஸிகியூட்டிவ் அப்படிங்கிற ஜாப்க்கு தான் இப்ப ஹையர் பண்றாங்க. கிட்டத்தட்ட நாடு முழுவதும் 348 காலியிடங்கள் இருக்கு. நம்ம தமிழகத்துல 17 மாவட்டங்கள்ல வேலை வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா சொல்றேன். ஆனா இந்த ஜாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா காமன் பீப்புள் அப்ளை பண்ண முடியாது. ஆல்ரெடி ஜிடிஎஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். சோ 10th மார்க்கை பேஸ் பண்ணி ஜிடிஎஸ் வேகன்சி எல்லாம் விடுவாங்க பாத்தீங்களா, வருடத்திற்கு 2 முறை வரும். சோ அந்த மாதிரி ஜிடிஎஸ்ல நீங்க செலக்ட் ஆகி இப்போ ஜிடிஎஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க மட்டும்தான் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ண முடியும். சோ நிறைய வீடியோஸ்ல நான் சொல்லியிருப்பேன், ஜிடிஎஸ் ஒர்க் பண்றவங்களுக்கு டிபார்ட்மெண்ட்குள்ள நிறைய வேலை வாய்ப்புகள் வரும் அப்படின்னு. அதன் அடிப்படையில தற்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த ஜாப் எக்ஸிகியூட்டிவ் கேட்டகரியில வருது. சோ ஜிடிஎஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியுங்க. குறைந்தபட்ச வயது 20, அதிகபட்சம் 35 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். என்ன குவாலிபிகேஷன் கேக்குறாங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ரெகுலர் கேட்டகரியா நீங்க முடிச்சிருந்தாலோ ஆர் டிஸ்டன்ஸ் லேர்னிங்கா முடிச்சிருந்தாலோ நீங்க எலிஜிபிள் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாதுங்க. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். அடிஷனலா ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் வந்து கொடுத்திருக்காங்க. ஜிடிஎஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க நோ விஜிலன்ஸ், நோ டிசிப்ளினரி கேசஸ் பெண்டிங் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. உங்க சைட்ல எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்கக்கூடாது. அப்படி இல்லாதவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஏதாச்சும் டிசிப்ளினரி கேஸ் பெண்டிங்ல இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாதுங்க. இந்த ஜாபுக்கான சேலரி வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி 30,000 கிடைக்குது. பிக்சடாவே கிடைக்குதுங்க. அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் இன்கிரிமெண்ட் அந்த மாதிரி இருக்கு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து. ஆனா உங்களுக்கு அலவன்சஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படிங்கறத தெளிவா போட்டிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடையாது, அரசு வேலை வாய்ப்பு தான். முதல் 1 வருடம் உங்களை டெம்பரவரி பேசிஸ்ல எடுக்கிறாங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னா அடிஷனலா 2 வருடங்கள் உங்களுக்கு இந்த ஒரு டெம்பரவரி பேசிஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. சோ மொத்தமா நீங்க ஒரு 3 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாப் வந்து ரெகுலர் கேட்டகரியா கன்வெர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கறத தெளிவா போட்டிருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா பியூர்லி மெரிட் செலக்ஷன் தான். அதாவது உங்களுடைய டிகிரியில நீங்க வாங்கிருக்கக்கூடிய மதிப்பெண்களை பொறுத்து ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. சோ ஆல்ரெடி ஜிடிஎஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா இந்த ஜாப் வந்து டெம்பரவரி பேசிஸ்ல தான் எடுக்கிறாங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னா அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்க. எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்றேன். எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தாங்க. உங்க டிகிரியில எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கிருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த ஒரு ஜாப் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. நிறைய நண்பர்கள் அப்ளை பண்ற பட்சத்துல, அதாவது நிறைய அப்ளிகேஷன் வருது அப்படின்னா ஆன்லைன்ல சின்னதா டெஸ்ட் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். 750 ரூபாய் நீங்க அப்ளிகேஷன் ஃபீஸா பே பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி நிறைய ஜெனரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அதையும் நீங்க தெளிவா செக் பண்ணி பாருங்க. சர்க்கிள் வைஸ், அதாவது ஸ்டேட் வைஸா வந்து இருக்கக்கூடிய வேலைகளை எந்தெந்த மாவட்டத்துல இருக்கு அப்படிங்கறத தெளிவா டிவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் பிடிஎஃப்ல எண்ட்ல வந்து கொடுத்திருக்காங்க. மாவட்டத்துல எவ்வளவு வேலைகள் இருக்கு அப்படிங்கறத தெளிவா கொடுத்திருக்காங்க. மொத்தமா தமிழ்நாடு முழுவதும் 17 காலியிடங்கள் 17 மாவட்டங்கள் வரையாக இருக்கு. கடலூர், கரூர், திருச்சி, திருவாரூர், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், இந்த மாதிரி ஒரு 17 மாவட்டங்கள் வரையாக வேலை வாய்ப்புகளை பிரிச்சு கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அபிஷியல் வெப்சைட் தான் இது. IBBS வெப்சைட்ல தான் நீங்க அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணணும். இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்க், நோட்டிபிகேஷன் செக் பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் உங்களுக்கு அக்டோபர் 29ஆம் தேதி க்ளோஸ் பண்றாங்க. சோ ஆல்ரெடி ஜிடிஎஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. இதுல நீங்க ரைட் சைட் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ணி உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. அண்ட் தென் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.